வெல்கம் அகைன் நம்ம 16 டைம் வேர்ல்ட் சாம்பியன் ஜான் சீனா இன்னைக்கு மண்டே நைட் ராக் வந்திருக்கிறாரு. ஸோ அவர் என்ன பேசினாரு அப்படிங்கிறத தான் தமிழில் பார்க்க போகிறோம். அஃப்கோர்ஸ் அகைன் வெல்கம் டு ரெஸ்லிங் கிங் தமிழுடைய சேனல். நீங்கள் ஃபஸ்ட் டைம் சேனலுக்கு வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தினமும் போகிற ரெஸ்லிங் செய்திகளை தமிழ் மொழியில் தெரிஞ்சுக்கோங்க. நம்ம 16 டைம் ஜான் சீனா வந்த உடனே வாவ் என்னுடைய லாஸ்ட் ரைடுக்கு உங்கள் எல்லாருமே பார்க்குறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நான் எப்போவுமே சொல்கிறது தான், நான் தான் உங்களை பார்க்க வந்திருக்கிறேன், நீங்கள் என்ன பார்க்க வரல. அந்தளவுக்கு நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறேன். அண்ட் நான் உங்கள்கிட்ட முக்கியமான ஒரு விஷயம் சொல்லி ஆகணும். நீங்கள் பல பேர் நான் ரிட்டர்ன் ஆகிறத பார்த்து என்ன சொல்கிறீங்கன்னா, ஜான்சனுடைய லாஸ்ட் ரைடில் என்ன பண்ண போகிறாரு, இன்டர் கான்டினென்டல் சாம்பியன்ஷிப்பாக மோத போகிறாரா, 17 டைம் வேர்ல்ட் சாம்பியன் ஆக போகிறாரா அப்படின்னு. அஃப்கோர்ஸ் சில பேர் சொல்கிறீங்க ட்ரூ மேக்கின்டையர் கூட மோதுவாரா, இல்லாட்டா கோடி ரோட்ஸ் கூட மோதுவாரா, ஜே ஊசோ கூட மோதுவாரா, குந்தர் கூட மோதுவாரா, லோகன் பால் கூட மோதுவாரா, ஜான்சனாவுடைய சண்டைகள் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிகிட்டு இருந்ததை கேட்டேன். அஃப்கோர்ஸ் நான் சொல்கிறேன், நான் அதை தட்டு தாண்டிட்டேன். ஆமாம், நான் ஹெவி வெயிட் சாம்பியனாகவோ அல்லது 17 டைம் சாம்பியனாகவோ ஆக போகிறது முடியாது. ஆனால் என்னுடைய ரெக்கார்டை நான் பீட் பண்ணணும். கிட்டத்தட்ட 1600 நாளாக நான் WWE ஒரு மேட்சை கூட வின் பண்ணாமல் இருக்கிறேன். சிங்கிள்ஸ் மேட்சை வின் பண்ணாமல் இருக்கிறேன். அந்த சிங்கிள்ஸ் மேட்சில் வெற்றி பெற்று என்னுடைய ஸ்ட்ரீக்கை நான் முறியடிக்கணும். இது ஒரு கேவலமான ஸ்ட்ரீக். நான் வச்சுருந்தா நல்லா இருக்கா? இல்லை, இந்த ஸ்ட்ரீக்கை நான் முறியடித்து நான் பழைய பொசிஷனுக்கு கண்டிப்பாக வந்தாகணும். என் ஃபேன்ஸ் எல்லாருமே நான் ஒரு 17 டைம் சாம்பியன் ஆக மாட்டேனா, ஹெவி வெயிட் சாம்பியன் ஆக மாட்டேனா அப்படின்னு எதிர்பார்க்குறீங்க. நான் கோடி ரோட்ஸ் கூட மோதினாலோ குந்தர் கூட மோதினாலோ நான் ஒரு ஹாலிவுட் சூப்பர் ஸ்டார், அந்த 16 டைம் வேர்ல்ட் சாம்பியனால எனக்கு தூக்கி தந்துட மாட்டாங்க. அதுக்கான தகுதி எனக்கு தேவை. ஏன் தகுதியை தேடி நம்ம போனோம்? தகுதி நம்மளை தேடியும் வரும் சில நேரம். இப்போ நான் ஒரு வேளை இந்த ஹெவி வெயிட் சாம்பியன்ஷிப்பாக மோதணும்னா நான் ஒரு வேளை மணி இந்த பேங்கை வின் பண்ணியிருக்கணும். ஆனால் என்கிட்ட மணி இந்த பேங்க் இல்லையே. அல்லது நான் எலிமினேஷன் சாம்பர் வின் பண்ணியிருக்கணும். ஆனால் எலிமினேஷன் சாம்பர் நடக்கலையே. ஆனால் இப்போ நடக்க போகிறது ராயல் ரம்பிள். நான் ஒரு வேளை ராயல் ரம்பிளை வெற்றி பெற்றுட்டேன்னா ரசல் மேனியாவில் 17 டைம் வேர்ல்ட் சாம்பியனுக்காக குந்தரை எதிர்த்தும் கோடி ரோட்ஸை எதிர்த்தும் நான் மோததுக்கு ரெடியாக இருப்பேன். ஐயா, நான் 17 டைம் வேர்ல்ட் சாம்பியன் ஆகுதுக்கு ரெடியாக இருக்கிறேன். நீங்கள்லாம் ரெடியாக இருக்கீங்களா? எல்லாரும் காத்திருப்போம். ராயல் ரம்பிளில் நான் கலந்துக்கிறேன். டேக் மேன் ராயல் ரம்பிள்ஸில் நான் கலந்துக்கிறேன். அதில் வெற்றி பெற்று ரசல் மேனியாவில் மெயின் எவெண்ட்டா 17 டைம் வேர்ல்ட் சாம்பியன்ஷிப்பை நான் வெல்லுறேன் அப்படின்னு நம்ம ஜான்சனை கெத்தாக பேசியிருக்காரு. இப்போ நடந்து முடிஞ்ச ராவோட டெபியூட் ஷோவில்.